வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆசனா ஹலாசனா. இதை ஏற்கலப்பை ஆசனம்னு சொல்லுவாங்க. ஸோ ஏற்கலப்பையை விவசாயி எப்படி நிலத்தில் ஊன்றாரோ அதே மாதிரி நம்மளுடைய 2 கால்களையும் கொண்டு போய் தலைக்கு பின்னாடி இந்த காலை ஊனணும். ஸோ இது கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். இந்த ஆசனம் சர்வாங்காசனாவோட ஒரு கண்டினியூஸ் போஸ்டர்னு சொல்லலாம். ஸோ இதை நான் உங்களுக்கு முதல்ல ஈஸியாக பண்ணி காமிச்சிட்டேன். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ஆசனாவை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்மக்கிட்ட ஏதாச்சும் ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி வேணும். லைக் சேர், ஸ்டூல், ஏதாவது ஒன்று உங்களோட டார்கெட் செட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுக்கோங்க. உங்களோட கால் எவ்வளோ தூரம் போதோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நாங்கள் பண்ணி காமிக்க போகிறது, சுத்தமாக முதுகையே தூக்க முடியாதவங்க இந்த ஹைட்டில் ஒரு ஸ்டூலோ இல்லை ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுக்கோங்க. வச்சு முதல்ல நீங்கள் உங்களோட காலை அதில் கொண்டு போய் வைக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒரு டார்கெட் வச்சு செட் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்பு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பழகி முன்னாடி போகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போ உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி, உங்களோட பாடி ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கால் அந்த சின்ன ஸ்டூல் 3வது இருக்கக்கூடிய ஸ்டூலுக்கு போகுது. ஆனால் நீங்கள் அந்த ஹைட்டான ஸ்டூலில் வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அது தப்பு. சரிங்களா? உங்களோட பாடியில் பெயின் லேஸாக ஆக்ட் ஆகணும். அந்தளவுக்கு நீங்கள் பண்ணால் தான் நீங்கள் அந்த ஆசனாவை கரெக்டாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த ஆசனாவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லோயர் பேக்கில் லேஸான பெயின் இருக்க தான் செய்யும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ணுறப்போ. அடுத்து போக போக அந்த வலி காணாமல் போயிடும். இதுவரை நம்ம பார்த்தது இனிஷியலாக அவங்கள காலையே தூக்க முடியாதவங்களுக்கான ஒர்க் அவுட் தான் அது. ஸோ இப்போ உங்களால் காலை கொண்டு போய் தர டச் பண்ண முடியுது, ஆனால் முட்டு மடங்குது அப்படிங்கிறவங்க டேரெக்டாக அவங்க வாலில் சப்போர்ட் பண்ணி காலை வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஒரு 5 கவுண்ட் அப்படியே முட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணி வச்சுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட காலை கீழே இறக்குங்க. அதில் உங்களால் வலியை தாங்க முடிஞ்சது அப்படின்னா அதே பொசிஷனில் ஹோல்ட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் காலை மேலே கொண்டு போயிட்டு கீழே கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஆல்டர் பண்ணி பண்ணுங்கள். இந்த ஆசனம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நெக் மூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சர்வாங்காசனா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது முடிச்சதுக்கப்புறமா தான் ஹலாசனா வரணும். இந்த ஆசனா பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கட்டாயமாக மச்சாசனம் பண்ணணும். அதுதான் இதோட மாற்று ஆசனம். இப்போ இந்த ஹலாசனாவை நான் 3 விதமாக பண்ணி காமிக்கிறேன். அதில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கு எது மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ முதல்ல உங்களுடைய கைகள் 2ஐயும் கொண்டு போய் உங்கள் முதுகில் சப்போர்ட் பண்ணி வைக்கிறது தான் இது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய 2 கையையும் உங்கள் தலைமாட்டுக்கு மேலே கொண்டு போய் 2 கைகளும் பொறுத்தவாறு வச்சுட்டு பண்ணலாம். அண்ட் 3வதாக நீங்கள் உங்களுடைய கையை தரையிலேயே அப்படியே வச்சுட்டு பண்ணலாம். ஸோ இந்த 3 விதத்தில் உங்களுக்கு எது ஆப்டாக இருக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஆசனம் நம்ம கிட்னி பக்கத்தில் இருக்கக்கூடிய adrenal gland ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ அதனால் adrenaline அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்குது. ஸோ அது சுரக்கிறது மூலிமா நம்மளுடைய பாடி எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு உதவுது. அண்ட் நம்ம இந்த ஆசனா பண்ணுறது மூலமாக நம்மளுடைய முகத்துக்கு blood flow நல்லாவே போகிறதுனால ஃபேஸை இளமையாக வச்சுருக்கிறதுக்கு இது உதவுது. ஹை blood pressure, லோயர் பேக் பெயின் அண்ட் நெக் பெயின் உள்ளவங்க ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாமல், டாக்டர் கன்சல்டேஷன் இல்லாமல் இந்த ஆசனம் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. இந்த ஆசனம் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வந்தால் ஒபிசிட்டி, கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல், அதுலேருந்துலாம் விடுபடலாம். நரம்பு சம்மந்தமான பிரச்சனை இருக்கவங்களும் தொடர்ந்து இந்த ஆசனம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல தீர்வு கிடைக்கும். அண்ட் எப்போதுமே ஒரு ஆசனம் நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஒரு தடவை பண்ணிவிட்டு அப்படியே அடுத்த ஆசனம் போகாமல் ஒரு ஆசனத்தை ஒரு 3 முறை பயிற்சி பண்ணுங்கள். 3 முறை பண்ணுறப்போ எண்ணிக்கை முக்கியம். 20 எண்ணிக்கையாவது குறைஞ்சது பண்ணிங்கன்னா அதுக்கான பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்குமே தவிர ஒரு போஸ்டரை ஒரு செகண்ட் பண்ணிவிட்டு அப்படியே எந்திரிக்கக்கூடாது. அண்ட் சில பேருக்கு இந்த போஸ்டரை பார்த்ததும் இது நம்மளால் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ ஏஜ் ஒரு தடை இல்லை யோகாவுக்கு. யாருனாலும் இந்த ஆசனம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தமைக்கு நன்றி.